இந்த மூட்டு தேய்மானம், ஜவ்வு கிழிஞ்சிருச்சு, மூட்டு வலி, முதுகு வலி, L4 L5 பிரச்சனை, கொடக்கழுத்து வலி, குதிங்கால் வலி, ஃபிங்கர் வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, எந்த வகையான வலியா இருந்தாலும் அவர் சொல்ற மூலிகையே அவர் சொல்ற மாதிரி செஞ்சா அது சரியாகுன்றார். இது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. அதனால தான் ஒரு 200-250 கிலோமீட்டர் தாண்டி இவரை பார்க்க வந்திருக்கேன். இந்த மூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க தேஞ்சிருச்சு, அம்மா நடக்கவே முடியல, இந்த இடமெல்லாம் வீக்கமா இருக்கு அப்படின்னா இந்த வீக்கம் எவ்வளவு நாள்ல சரியாகும், இந்த வலி எவ்வளவு நாள்ல சரியாகும்? அம்மா முதுகெல்லாம் வலி அப்படின்னு சொல்லி இப்படின்றாங்கல்ல, இப்படி வலி தாங்க முடியல அப்படின்றாங்கல்ல, இந்த L4 L5 எவ்வளவு நாள்ல கேட்கும்? உங்களுக்கு ஒரு நாளே கேட்குங்கய்யா. ஒரே நாள்லயா? ஒரே நாள்ல கேட்கும். எல்லாமே காமிச்சிங்க. எனக்கு இப்பயும் நம்பிக்கை வரல. ஜெவ்வு கிழிஞ்சிருச்சு, மூட்டு தேஞ்சிருச்சு, L4 L5 டிஸ்க் கம்ப்ரஸ் ஆயிருக்கு, பல்ஜி ஆயிருக்கு அப்படின்றது ஒரே நாள்ல அந்த வலியெல்லாம் போகும். 10 நாள்ல சுத்தமா குணமாயிடுன்னு சொல்றீங்களே, இது எந்த விதத்துல சாத்தியம்னு சொல்றீங்க? ஏன்னா நம்ப முடியல. அறிவியல் பூர்வமா சாத்தியமா இல்ல சித்த மருத்துவத்தில் இதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்ற முழுமையான தகவலை இவங்க ஃபேமிலியோட நம்ம ஒரு கலந்துரையாட போறோம். அது என்ன மூலிகை, அது எப்படி செய்யறாங்க, அது எப்படியெல்லாம் அப்ளை பண்றாங்க அப்படின்றத தெளிவா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ண பாருங்க. அனைத்து வகையான வலிகள் சம்பந்தமான பிரச்சனைகளும் இந்த வீடியோ ஒரு தீர்வு அமையன்றது என் உள்ளத்துல ஒரு எண்ணம் தோணுது. அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா? ஐயா இப்போ நிறைய பேருக்கு இந்த 30 வயசுக்கு மேல ஆச்சுனவே நிறைய பேருக்கு ஷோல்டர் வலி, மூட்டு வலி, முதுகு வலி, L4 L5 பயங்கரமான வலி, எழுந்து நிக்கவே முடியல, உட்கார முடியல, ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, ஜவ்வு இருக்கிறதுல ஸ்வெல்லிங் ஆயிருக்கு, மூட்டு தேஞ்சிருக்கு, அதே மாதிரி குதிங்காலெல்லாம் வலிக்குது, ஃபிங்கர் வலிக்குது அப்படின்னெல்லாம் நிறைய வலி சார்ந்த பிரச்சனைகளால அவஸ்தைப்படுறாங்க. இவங்க எல்லாருக்குமே நீங்க சொல்லக்கூடிய மூலிகை ஒரு மூலிகை சொன்னீங்க. அந்த மூலிகையை நான் சொல்றபடி நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா சரியாகும் அப்படின்னீங்களே, எப்படி சரியாகும்? அது என்ன மூலிகை? இந்த மூலிகை பேர் என்னையா? இது மூலிகை பேருங்க முள் வெள்ளரின்னு சொல்லுவாங்க. முள் வெள்ளரி. ஆமாங்க. இது வந்து மிகப்பெரிய அதிசயமானது. ஒரு சிலர் பக்கம் பார்த்துருக்கலாம். ஆனா இது நம்ம காய காமிங்கய்யா, ஒரு 4 காயை எடுத்து காமிங்க. இது முள் வெள்ளரி. ஆமாங்க. இது ரொம்ப மறைக்கப்பட்ட ஒரு மூலிகைங்க. மறைக்கப்பட்ட மூலிகை. ஆமாங்க. இது வந்து நிறைய வந்துங்க சித்தர்கள் சொல்லுவாங்க, அதாவது நிறைய நம்ம வைத்தியர் மறைச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. இது வந்துங்க எவ்வளவு பெரிய உங்களுக்கு வாதம், சரவாங்கி, நடக்க முடியல, கால்லாம் வளைஞ்சு போச்சு, என்னால எந்திரிக்க முடியல, வாழ்நாள் முழுதும் கிடையா படுத்துக்கிறேன், இதுக்கு தீர்வே இல்லையான்னு சொல்லி ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருப்பாங்க. அதாவது பேரலைஸ் வந்தவங்களுக்கு, பக்கவாதம் வந்தவங்களுக்கு, பக்கவாதம் வந்து அந்த 80 வகையான வாதத்தையும் சரி பண்ணுறீங்க. ஆமாங்க. அப்படியேங்க அப்பா 80 வகையான வாதத்தை திருப்பி கொடுக்குமா? ஆமாங்க. நடக்க முடியாது நடப்பாங்க. இதை வந்து எப்படி பயன்படுத்தணும் ஐயா? இதை வந்துங்க ஐயா அப்படி எடுத்து அரைச்சு கட் பண்ணி போட்டு அரைச்சுங்க. இதோட ஆயில் நாங்கள் ஒரு சில ஆயில் கொடுப்போம். அந்த மூலிகை ஆயில் உள்ள ஊற்றி அரைச்சி டப்பால் போட்டு கொடுத்துருவோம். நீங்கள் அப்ளை பண்ணுற போது ஒரே இரவுல அந்த மூட்டு பிரச்சனை, அந்த சரவாங்கி பிரச்சனை நல்லா குணமாகும். அதான் அந்த ஒரே இரவுல அந்த மூட்டு வலி, முதுகு வலி குணமாயிடும். ஆமாங்க. ஏங்க அப்பா, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னாக்க பச்சையா வச்சு கட்டணுமா இல்ல நீங்க கொடுக்குற ஆயில் காய்ச்சி கட்டணுமா? பச்சையை நாங்க பச்சையை தான் கொடுப்போம். பச்சையா எப்படி சொல்லுங்க, எனக்கு புரியல. நாங்க ஆயில் டப்பால அரைச்சு கொடுத்துருவோம். ஆயில் ஊத்தி இதை போட்டு இதோட கொஞ்சம் மூலிகை உள்ள போட்டு அரைச்சு கொடுத்துருவோம். அரைச்சி ஆயிலா கொடுத்துருவோம். அப்ப இதெல்லாம் கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி கொடுப்பீங்க? ஆமா, அதாவது ஜெல்லி மாதிரி கொடுப்போம். ஜெல்லி மாதிரி கொடுப்பீங்க? ஆமா. இதெல்லாம் சேர்த்து மூலிகைலாம் சேர்த்து ஜெல்லி மாதிரி கொடுப்பீங்க. அந்த ஜெல்லியை வந்து மேல அப்ளை பண்ணுங்க. அவங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட வாங்கி பயன்படுத்தலாம். இந்த L4 L5 முதுகெல்லாம் பாருங்க, இந்த முதுகெல்லாம் இருக்குல்ல, இந்த முதுகெல்லாம் அம்மா முதுகெல்லாம் வலி அப்படின்னு சொல்லி இப்படின்றாங்கல்ல, இப்படி வலி தாங்க முடியல அப்படின்றாங்கல்ல, இந்த L4 L5 எவ்வளவு நாள்ல கேட்கும்? உங்களுக்கு ஒரு நாளே கேட்குங்க ஐயா. ஒரே நாள்லயா? ஐயா இதெல்லாம் பயங்கரமான பிரச்சனை ஐயா. நிறைய நாள் சிகிச்சை எடுக்கணுமே. இரவு போட்டாலும் காலையில வலி போயிடும். என்ன சொல்றீங்க? எனக்கு நம்பவே அதாவது என்னால் நம்பவே முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஏன் நம்பாது இருக்க முடியல அப்படின்னா, சித்த மருத்துவத்துல இது மாதிரியான பவர்ஃபுல்லான மூலிகைலாம் இருக்கு. அதனால சொல்றேன் ஐயா. இந்த புடக்கழுத்து வலி, மூட்டு வலிக்குது, ஜவ்வு கிழிஞ்சிருச்சுன்றாங்க, மூட்டு தேஞ்சிருச்சுன்றாங்க. பாருங்க, இது மாதிரி மூட்டுன்னு இருக்குங்களே, இந்த மூட்டெல்லாம் பாத்தீங்கன்னாக்க தேஞ்சிருச்சு, அம்மா நடக்கவே முடியல, இந்த இடமெல்லாம் வீக்கமா இருக்கு அப்படின்னா
இந்த வீக்கம் எவ்வளவு நாள்ல சரியாகும், இந்த வலி எவ்வளவு நாள்ல சரியாகும்? ஐயா ஒரே நாள்ல ஒரு வேளை குணமாங்க ஐயா. ஒரே நாள் ஒரே வேலையா? ஆமாங்க. ஐயா என்னையா சொல்றீங்க? ஆமாங்க ஐயா. ஐயா ஒரே நாள் ஒரே வேலையில குணமாகுதுன்றீங்க. என்னால நம்பாம இருக்க முடியல, நம்பவும் முடியல. சரிங்க. சரி, இது எப்படி நான் நம்பணும்? எனக்கு எப்படி செஞ்சு காமிப்பீங்க? செஞ்சு காட்டுறேங்க ஐயா. இது நம்ம அம்மா நான் கொடுக்குறேன், அதை கட்டி காட்டுறேன். எப்படி வைக்கணும் பண்றோம்னு கட்டினீங்கன்னா அதே மாதிரி பண்ண சரியாயிடும். சரியாயிடும். நண்பர்களே, பாலசுப்ரமணியா இந்த மூட்டு வலி, முதுகு வலி, ஜவ்வு கிழிஞ்சிச்சு, மூட்டு தேஞ்சிச்சுன்றத ஒரு நாள்ல இருந்து ஒரு வாரத்துக்குள்ள சரியாகணும் ஆணித்தனமா சொல்றாரு. சரியாயிடுங்க, அதுக்கப்புறம் வரவே வராதுங்க, வரலன்னா சொல்லுங்க அப்படின்றாருல. அந்த மருந்தை எப்படி செய்யறாருன்றத நம்ம நேரடியாக பார்க்க போகிறோம். ஒரு சில ஆயில்கள் ரகசியமாக வச்சுருக்கிறாங்க, அதை நான் கேட்க விரும்பல. ஏன்னா இது 7 தலைமுறையாக செஞ்சதுனால அந்த மூலிகைகள் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்கிறேன். நண்பர்களே, இப்போ பாருங்கள், முள் வெள்ளரிக்கா அது எப்படி இருக்கிறாருன்ற பாருங்க. ஆனால் இப்போ இது இடிக்க போங்க ஐயா. இடிக்க போகிறீங்க? ஆமாங்க. சரிண்ணா. இது வந்து இடிச்சுங்க. இப்போ வெள்ளரிக்கை மாதிரி அந்த இது விதை வருங்க வெளியே வருது இல்லையா? ஆமாங்க. இது போட்டு இடிச்சு ஓகே. அப்படி இடிக்கிறீங்க? இடிக்கிறோம். ஓகே ஓகே. இடிச்சு எடுத்துறோம். நல்லா இடிக்கிறீங்க? இடிக்கிறோங்க. ஓ, இடிச்சோம்னா அப்படியே ஜெல்லி மாதிரி வரும். சூப்பர் சூப்பர். நல்லா இடிச்சு இப்போ என்ன பண்ணோம்? இடிச்சு எடுத்து நல்லா மாவு மாதிரி அரைச்சிடணும். இப்போ அரைக்கிறீங்க? அரைக்கிறேன். அடா தோசை மாவு அரைக்கிற மாதிரி, ஆமாங்க, இட்லி மாவு அரைக்கிற மாதிரி அரைக்கணுங்க ஐயா. ஆமாங்க. அதுக்கப்புறம் இந்த உளுத்த மாவு அரைப்பாங்க இல்லையா, உளுந்த மாவு, அது வேற அரைக்கிறீங்க? ஆமாங்க ஐயா. அப்பா நிறைய வருது. ஆமாங்க. தண்ணி எல்லாம் விடக்கூடாதுங்க. தண்ணி அதே விட்டுக்கும். ஆமா, நீங்க தண்ணி எல்லாம் விடக்கூடாதுங்க. அது தண்ணி விடும். ஆமா. இப்போ எவ்வளவு நேரம் அரைக்கணும் இது? அதை கூலாகிற வரைக்கும் அரைக்கணும். ஆமாங்க. இப்போ ஒரு நாள் போட்டாவே அந்த வலி போயிடுதுங்க. ஆமாங்க. அதிகபட்சம் எவ்வளவு நாள் போட்டா சுத்தமா அந்த வலி போயிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது? ஒரு 10 நாள் போட்டா போதுங்க. 10 நாள் போட்டா போதும். ஜெவ்வெல்லாம் எல்லாம் சரியாடுங்க. கூடிக்குமா? அந்த அந்த மூட்டு தேய்றதெல்லாம் எல்லாம் சரியாடுங்க. அந்த இடத்துல லிங்மெண்ட் உருவாகுமா? எல்லாம் உருவாயிடும். இப்ப மேலே பூசுனா எப்படி உள்ள உருவாகும்? அது உள்ள உருவாயிருங்க. இதனுடைய தன்மை அதுதாங்க ஐயா. இதனுடைய தன்மை அதுதான். ஆமாங்க. இது எத்தனை தலைமுறையா செய்யறேன்னு சொன்னீங்க? நாங்க 7 தலைமுறை. 7 தலைமுறையா செய்றீங்க. சரி. இப்ப ஆட்டுறீங்கல்ல? இது நல்லா பதம் வர்ற வரையும் ஆட்டணும்ல? ஆமாங்க. நல்லா கொலன்னு ஒரு ஜெல்லி மாதிரி கொலன்னு ஆயிடுச்சு பாருங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். கையில எடுக்க முடியுமா? அதை எடுத்துக்கலாங்க. ஓ. ஆமா, ஜெல்லி மாதிரி ஆகுது. இன்னும் கூட ஆட்டணும் இல்லையா? இன்னும் ஆட்டுங்க பார்க்கலாம். இந்த தோல் தான் ஜெல்லி மாதிரி ஆகுது இல்லையா? இந்த தோல் ஆட்ட ஜெல்லி மாதிரி ஆகுது. நண்பர்களே, பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஆட்டிட்டாரு. ஒண்ணு பாதியமா நாங்க எங்க தெரியுது இல்லைங்களா? கல்லுல இது ஒண்ணு பாதியமா தெரியுது. நல்லா ஆட்டிட்டாரு. இவ்வளவுதான், இது போதுன்றாரு. இன்னும் மிக்சியில் போட்டாக்க நல்லா தூளாகிறாரு, நல்லா நைஸ் ஆகின்றாரு. இப்போ இது போதும் அப்படின்றாரு. மிக்சியில் இருக்கிறவங்க மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இது ஓகேவானா? ஓகே. இப்போ இது எப்படி எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் காமிங்களேன். இதை வந்துங்க ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கணும். ஆமாங்க. ஓகே. நண்பர்களே பாருங்க, இந்த பாத்திரத்தில் இப்போ ஊற்றி எடுக்கிறாரு. இது பார்த்தீங்கன்னாக்க அவர் இந்த பாத்திரத்தில் தான் நான் எல்லாருக்கும் செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த பாத்திரத்திலே ஊத்துறாரு. நான் கொஞ்சம் நல்ல பாத்திரம் எடுங்க அப்படின்னா, இல்லைங்கய்யா இதுதான் எங்களுடைய பாரம்பரியம், அந்த பாத்திரம் அதாவது வைத்தியம் செய்கிற பாத்திரம் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னாச்சு. இப்போ அதில் எடுத்துக்கினாரு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஊற்றிட்டாரு. பாருங்க எவ்வளோ ஊற்றிருக்காரு பாருங்க, இவ்வளோ ஊற்றிருக்காரு. நண்பர்களே, இந்த பாத்திரம் பாருங்க. பாத்திரத்தை யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம், ஏன்னா இவருடைய பாரம்பரிய பாத்திரம் தான். இதில் தான் வைத்தியம் செய்கிறாங்க. அதனால் இந்த பாத்திரத்துக்குள்ளே பாருங்களேன். இப்போ இதில் ஆயில் ஊற்ற போகிறோம். இந்த பாத்திரத்துள்ள ஜெல்லி மாதிரி இருக்குங்களா, இதை கொஞ்சம் கலக்கி காமிங்கண்ணா. கலக்கி ஜெல்லி மாதிரி இருக்குங்களா? இப்போ இது ரகசியமான ஆயில்ன்றாரு. இதில் நிறைய ஆயில்கள் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன்றாரு. சரி, இது நான் கேட்டேன், சொல்லலை. இது எவ்வளோ ஊற்றணும்னா? நமக்கு தேவையான ஊற்றிங்க. இப்போ எவ்வளோ ஊற்றுறேன்னு சொல்லுங்க, நான் ஊற்றுறேன். ஒரு 100 ml ஊற்றுங்க. 100 ml ஊற்றணும். இப்போ 100 ml பார்த்தீங்கன்னாக்கா இதில் நான் ஊற்றுறேன். இப்போ 100 ml போதுண்ணா? 100 ml ஊற்றியாச்சு. 100 ml ஊற்றிட்டேன். கலக்கிறோம். இப்போ கலக்கிறாரு பாருங்க. இதை கலக்கிறத பாருங்க. 100 ml ஊற்றிட்டாரு. நல்லா கை போட்டு கலக்கணுமாண்ணா? இல்லைங்க, அப்படி கலக்கினா போதும். அப்படியே கலக்கணும். அதாவது இதில் ஆயில் இருக்கு, அதுக்கப்புறம் அந்த இது இருக்கு, மூலிகை இருக்கு இல்லையா? நண்பர்களே, இந்த ரகசியமான ஆயிலிருந்து தயாரிக்கப்பட்ட அந்த மூலிகையை கலக்கிறது எப்படின்னாலும் நம்ம பார்த்தோம். பாத்திரத்தை தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் பண்ண வேண்டாம், அது அவங்களுடைய பாத்திரம், அதாவது அவங்க பரம்பரை பயன்படுத்துகிற பாத்திரம். சரிங்களா? சரி, இப்போ அவருடைய தாயாருக்கு எப்படி முட்டியில் அப்ளை பண்ணுறதுன்னு எடுத்துக்காட்டா செஞ்சு காமிக்க போறாரு. இந்த ரகசியமான மூலிகையை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு அண்ணன் காமிக்க போறாரு. ஆனால் அப்ளை பண்ணி காமிக்கனா இப்படி கையிடுங்க. 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 கொஞ்சம் நேரம் நகத்துங்க. கொஞ்சம்
அப்படி அப்ளை பண்ணுமாண்ணா? ஆமாங்க, இப்படி அப்ளை பண்ணணுங்க. ஓ ஹோ ஹோ ஹோ. இப்படி இப்போ அப்ளை பண்ணணும். ம். இப்படி அப்ளை பண்ணணுங்க. பண்ணிட்டு அப்புறம் வச்சுட்டு இந்த துணி எடுத்து அப்ளை சுற்றணும். துணி எடுத்து சுற்றணும். ஓகே, அதை சுற்றி காமிங்களேன். இப்படி வச்சு ஒரு காட்டன் வெள்ளை துணியில சுற்றணுங்க. இப்படி இப்படி சுற்றணுங்க, சுற்றி விடணும். ஓகே ஓகே. அதுக்கு மேலே அந்த இது தேய்க்கலாங்களா? தேய்க்கலாங்க. அதுக்கு மேலே தேய்க்கலாம். மருந்து தேய்க்கலாம். ஓ, அதுக்கு மேலே மருந்து தேய்க்கலாம். அது எப்படின்னு தேய்ச்சி காமிங்களேன். இதை எடுத்து இப்படி வச்சு திருப்பியும் போட்டு அப்படியே வச்சு அப்படியே அப்ளை பண்ணணும். ஓ, அவ்வளோதான். அப்படியே அப்ளை பண்ணலாம். சரி, இப்படி அப்ளை பண்ணிடுறீங்க. அப்ளை பண்ணி எவ்வளவு நேரம் விடணும்? எத்தனை, அதை எப்போ? காலையிலயா, மாலையிலயா, இரவா? இரவுங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி. இது மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணி ஒரு காட்டன் துணி எடுத்து சுத்தணும், கட்டி விடணுங்க. சுத்திட்டு கட்டி விடணும். ஓ, கட்டி விடுறது எப்படின்னு காமிங்களேன். இப்படி வச்சு இப்படி சுத்தி விடுறேங்க ஐயா. ஓ ஓ, அதாவது காலுக்கு கட்டு போடுற மாதிரி. ஆமா, சும்மா லைட்டா கட்டினா போதும். இப்படி, அதாவது ரொம்ப டைட்டா இல்லாம லேசா. ஆமா, அதாவது இப்படி கட்டி விட்டு காலையில எடுக்கலாம். காலையில எடுக்கும் போது சுடுதண்ணி ஏதாவது ஊத்தி கழுவணுமா? சுடுதண்ணி ஒன்றும் தேவையில்லைங்க. சும்மா நார்மலா கழட்டிட்டு தண்ணியை ஊத்தி கழுவிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் அதை கட்டிட்டீங்க. இப்போ நைட் கட்டிட்டீங்க. இப்போ காலையில ஆயிடுச்சுன்னு நான் நினைச்சுக்கிறேன். இப்போ அதை எப்படி கழட்டுறீங்க, அதை எப்படி சுத்தம் பண்றீங்க காட்டுங்களேன். பாருங்க. இப்போ நண்பர்களே, நைட்டு கட்டிட்டாரு, காலையில் இப்போ கழட்டுற மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. மைண்டில் செட் பண்ணிட்டு பாருங்களேன். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இது மாதிரி திருப்பியும் கழட்டி எடுக்கணும். ஆனால் கழட்டும் போது ஒட்டிட்டு வருமா? ஒட்டாதுங்க. ஒட்டாது. சரி, இப்போ இதை கழட்டிட்டீங்க. எப்படி கிளீன் பண்ணணும்? தண்ணி கொடுங்க. தண்ணி எப்படி கழுவணுங்க? தன்னுடைய தாயாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதை ஃபுல்லாக கழுவி விடுறாங்க. இப்படி கிளீன் பண்ணணும். ஏன்னா ஒரு வீடியோ போடும்போது நம்ம எல்லாம் கேட்குறீங்க, கொஞ்சம் தெளிவாக போடுங்கன்றீங்க. அதனால் இப்படி கழுவி விட்டுறணும். அவ்வளோதான் இல்லைங்களா? ஓகே. இதுக்கு மேலே ஏதாவது நம்ம திருப்பி அப்ளை பண்ணோமா? இல்லை, அடுத்த நாள் திருப்பி அப்ளை பண்ணணும். அடுத்த நாள் இது மாதிரி ஒரு 10 நாள் அப்ளை பண்ணணும். ஆமாங்க. இப்போ திருப்பியும் நம்பிக்கை இல்லாமல் தான் கேட்குறேன். அதாவது இந்த மூலிகை அரைச்சது, ஆயில் கலந்தது, அம்மாவுக்கு பூசினது, அதுக்கப்புறம் அடுத்த நாள் அது எப்படி ரிமூவ் பண்ணணும், கழுவுன்ற வரையும் காமிச்சிட்டீங்க. எல்லாம் ஓகே தான். அந்த மூலிகை காமிச்சிங்க, எல்லாமே காமிச்சிங்க. எனக்கு இப்பயும் நம்பிக்கை வரல. ஜெவ்வி கிழிஞ்சிருச்சு, மூட்டு தேஞ்சிருச்சு, L4 L5 டிஸ்க் கம்ப்ரஸ் ஆயிருக்கு, பல்ஜி ஆயிருக்கு. அப்படின்றது ஒரே நாள்ல அந்த வலியெல்லாம் போகும். 10 நாள்ல சுத்தமா குணமாயிடுன்னு சொல்றீங்களே, இது எந்த விதத்துல சாத்தியம்னு சொல்றீங்க? ஏன்னா நம்ப முடியல ஐயா. நாங்க தொடர்ந்து 7 தலைமுறை கொடுத்துட்டு இருக்கோங்க ஐயா. தொடர்ந்து கொடுத்த அனுபவத்துல தான் சொல்றேன். எல்லாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1000-2000 பேத்துக்கு மேல கொடுத்து அது உங்க ரிசல்ட் ஆகுங்காடி தான் நான் ஆணித்தரமா சொல்றேங்க, அடிச்சு சொல்றேன். ஆமா. ஏன்னா இருக்கலே, முழுமையான வீடியோ நான் தெளிவா போட்டிருக்கேன். அதனால எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருக்கோம், மருத்துவங்களை பார்த்துருக்கோம், மருந்துகளை எடுத்திருக்கோம். ஒரு முறை இந்த மருந்தும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன். பல வருஷமா மூட்டு வலி, முதுகு வலியால், ஜவ்வு தேய்மானத்தினால, மூட்டு தேய்மானத்தினால, L4 L5 கஷ்டத்தினால, புடகல் தோலினால, இடுப்பு வலினால எவ்வளோ நாள் கஷ்டப்படுறீங்க? ஒரு 10 நாள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்களேன். யூஸ் பண்ணி பார்த்தா நல்லானா எவ்வளோ பெரிய சந்தோஷம். அதனால இந்த வீடியோ எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம்.